துதிக்கும் அடியவர்க்கொருவர் கெடுக்கெடர் நினைக்கின் அவர் குலத்தின் முதல் அறக்கலைகளும் எனக்கோர் துணையாகும். முருகருடைய ஸ்லோகம். துதிக்கும் அடியவருக்கு, துதிக்கும்னா அவரை கும்பிட்றவருக்கு, அடியவருக்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தின் முதல் அறக்கலைகளும் எனக்கோர் துணையாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலையான் விருந்தன் எந்தன் உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் குகன் வேலே. உருவாய் அருள்வாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியே விதியே குருவே வருவாய் அருள்வாய் குகனே சண்முகனே சரணம் அப்பா சரணம் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்லோகமாக ஒவ்வொன்றா இந்த செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சது ஓம் சரவண பவா சண்முகா போற்றின்னு சொல்லலாம். அப்போ வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை எங்கப்பன் கந்தனுண்டு கதிர்வேலனுண்டு கவலை இல்லை அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்லலாம். நம்மளுக்கு நிறைய இருக்குது. எந்த ஸ்லோகமும் எனக்கு தெரியல. அப்பா பாலதண்டாயுத பணிக்கு அரோகரா, எங்கப்பன் செந்தில் ஆண்டவனுக்கு அரோகரா, எங்கப்பன் சிங்கார வேலனுக்கு அரோகரா. அந்த அரோகரா வார்த்தை சொன்னாவே அவருக்கு அவ்வளவு உள்ளங்குளிர்ந்த ஏன்னா இருபுகமும் ஒரு புகமாகுங்கிற மாதிரி அவருக்கு உள்ளங்கள் குளிர்ந்து வரும். எங்கள் அப்பா பாலதண்ட கஷ்டம் கண்டிப்பாக கொடுப்பார். கண்டிப்பாக இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். ஏன் கஷ்டத்தை கொடுத்து அதை வெளியே நிவர்த்தி பண்ணுவார். இப்போ எப்படி நம்மளுக்கு தலைவலியாக இருக்குடா அப்படின்னா உடனே மாத்திரை கொடுக்குறோம். அந்த மாத்திரை சாப்பிட்டு அடுத்த செகண்டு நம்மளுக்கு இது நின்றுருது தலைவலி. அந்த மாதிரி நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுத்தால் மட்டும்தான் அதிலிருந்து விடுவித்து வெளியே கொண்டு வருவார். துன்பம் இல்லாமல் இன்பம் பிறக்காது. நிழலில் வெயில் இல்லாமல் நிழலோட அருமை நமக்கு தெரியாது. அதனால நமக்கு நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடும் கூற்றென் செய்யும் குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன் தோன்றினே அப்படின்னு நம்மளுக்கு என்னது தெரியுதோ அவருக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு தடவை 3 தடவை 10 தடவை 108 தடவை 21 தடவை 25 எவ்வளோ வேணாலும் சொல்லலாம். நீங்கள் சொல்லாட்டி கூட பரவாயில்ல, அவரை மனதால் நினைத்தால் போதும். நினைத்தாலே அவருடைய அருளும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும்.